ஹாய் மகளே, இன்னைக்கு நம்மளுக்கு வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்காக நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிஷ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்காக இப்போ நம்மளோட டிஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரம்யா கறி கோலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொத்துக்கறியை போட்டு அதுலேருந்து வந்து ஒரு கோலா அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய நம்ம பாட்டிங்கெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு உள்ள வீட்டில் எந்தெந்த வீட்டில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்படி செய்யணும்னா அந்த டிப்ஸ் நான் பின்னாடி ஒரு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். A few moments later. ஸோ அரவிந்துக்கு அண்ணி பரிமாறிட்டு இருக்காங்க. எதையுமே அரவிந்த் வந்து கட் அண்ட் ரைட்டாக இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இதில் உப்பு இருக்குது, எதுவுமே தெரியாமல் கொடுத்ததை அப்படியே அமைதியாக மூடிட்டு சாப்பிட்ருவான். உப்பு இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. சாப்பிடவே இல்லையா? சாப்பிட்டா சொல்ல முடியுமான்னு தெரியாது. அதான் பிரியா சமையலை சாப்பிட்டு அரவிந்த் எல்லாத்துக்கும் பாராட்டி எல்லாருக்குமே அவங்கவுங்க பொண்டாட்டி சமையல் பெஸ்ட், எனக்கு பிரியாவே பெஸ்ட். ஆமாம், எதுலேயுமே நீதிடா நேர்மைடான்னு சொல்லிட்டு ஆனந்தனை தான் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா ஆனந்தனை செம்மையாக நான்வெஜ் சமைப்பாங்க. ஸோ இப்போது அண்ணியோட சமையலை பார்த்து சாப்பிட்டுட்டு அண்ணன் சொல்ல போகிறாங்க. என்ன சமையல பார்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதான் நான் சொன்னேன் இல்லையா, பார்த்தோன்னே சொல்லுவாங்கட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அண்ணி பிரித்து மேய்ஞ்சிட்டீங்க அண்ணி. இன்னைக்கு தான் நீ சண்டே ஸ்பெஷலாக இருக்குது. சூப்பரா வெக்கமா வருது. அண்ணி சீடை சூப்பரா இருக்கு. வந்து இந்த சீடை நான் எங்கேயுமே சாப்பிட்டது அது இல்லை. சீடை இல்லைப்பா, கறி கோலா. கறி கோலா. சரி ஓகே, நான்வெஜ் சீடை தான் பேரு.